ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எல்டிஆரோட செகண்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி என்னன்னு தெரியும். லாஸ்ட் பார்ட் இதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம டேயாங் அண்ட் ஜிமினுக்கு நடுவில் சின்னதாக ஒரு ஃபைட் வந்திருக்கும். நம்ம டேயாங் ஜிமினை ரொம்பவே ஹார்ஷாக பேசிட்டு அவர் ரூமுக்கு போயிருப்பார். அதோட ஸ்டாப் பண்ணியிருந்தவங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டேயாங் தான் அவர் ரூமுக்கு போயிட்டு டோரை டப்புன்னு சாத்திட்டு உள்ளே போய் ரொம்பவே டென்ஷனாக வீட்டில் உட்காந்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது இந்த பக்கம் நம்ம ஜிமினும் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கார், யானும் அழுதுகிட்டே இருக்கான். நம்ம ஜிமினோட அம்மாவும் யானை எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் யான் அவனோட அழுகாச்சை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஜிமினும் கண்ட்ரோல் பண்ணுறாரு, பட் அவராலேயும் முடியல. ஏன்னா நம்ம டே யானை தூக்கணும், அவன் தூக்குனா தான் யானை அமைதியாக இருப்பான். ஆனால் நம்ம டே தான் இப்போ கோவத்தில் இருக்கார்ல, அதனால் அவர் ரூம்குள்ளே போனவர் வரவே இல்லை. இப்போ டைம் ஒரு 7 ஆகுது. டே ஒரு 5 o'clock வந்திருப்பார் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து. இப்போது 7 o'clock ஆகுது. இப்போது டேவோட அம்மா தான் மெதுவாக டேவோட ரூமுக்கு போய் நாக் பண்ணுறாங்க. டேயாங், டேயாங், என்னம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? டேயாங், என்னப்பா அது, என்ன பழக்கம்? அண்ணன்கிட்ட எதுக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்ட? அவன் பண்ணது கரெக்டா? என்ன மட்டும் கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன? நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோடு தான் இருக்கீங்க, அவனும் அவன் ஹஸ்பண்டோடு தான் இருக்கான். நான் மட்டும்தானே இங்கே தனியாக இருக்கேன். நாங்கள் கேட்டோமா உங்கள் கிட்ட எங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நாங்கள் கேட்டோமா? ஜாதகம், ஃபேமிலி, சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆன அன்னையிலேருந்து பிரிஞ்சிருக்கோம். 5 வருஷம் ஆக போதுமா? இன்னும் ஒரு முகத்தை நான் பார்க்கல, ஒரு குரலை கேட்கல. என்னோடய வேதனை எனக்கு தான் தெரியும். உங்கள் யாருக்காவது தெரியுமா? என் கூடயே இருக்கான், அண்ணன் மாதிரியா நடந்துக்கிறான். நீங்களும் எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்க. என் வேதனை அவனுக்குமே புரியல. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே நாங்கள் இதுவரை இருக்கோம், அண்ணன் தம்பி மாதிரியா இருக்கோம். ஆனால் அவனே இந்த மாதிரி பேசுகிறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி டேயாங், எனக்கு புரியுதுப்பா. அண்ணன் சும்மா விளையாட்டுக்கு தானே. என்னம்மா விளையாட்டு? இதுலெல்லாம் விளையாடணுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா? சரி டேயாங், சரி விடு. சரி, இங்கே பாரு டேயாங், யானை அழுதுகிட்டே இருக்கான், யானை தூக்கு. அம்மா ப்ளீஸ் இங்கேருந்து போங்க, ஒரு கொஞ்ச நேரம் என்னை ஃப்ரீயாக விடுங்க. இந்த வீட்டில் ஃப்ரீயாக உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்கு கூட எனக்கு ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. டேயாங் மா, ப்ளீஸ்மா. சரிப்பா. இப்போது டேயாங்கோட அம்மா தான் அப்படியே இறங்கி ஜிமின்கிட்ட வராங்க. ஜிமின் டேயாங்கோட அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு, அம்மா நான் வேணும்னு பண்ணலைம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு தானம்மா பண்ணேன். ஏம்மா இவன் புரிஞ்சிக்க மாட்டேன்றான்? ஓகே, தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். அவனோட சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி கிண்டல் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் சும்மா தாம்மா பண்ணேன். நிஜமா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேனாம்மா. ஏம்மா அவன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றான்? இங்கே பாருப்பா, விடு, அவன் கோவத்தில் இருக்கான், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்ப்பா, விடு. அம்மா யான், சரி கூட, யானை கூட. இப்போ டேயாங்கோட அம்மா தான் யானை தூக்கிட்டு போய் டேயாங்கோட ரூமுக்கு வெளியில் இருக்க அந்த வராண்டாவிலே போட்டுடுறாங்க. ஜிமினும் பார்க்குறான். அம்மா என்ன பண்ணுறீங்க? ஜிமின், ஒரு நிமிஷம் இரு. நம்ம இவ்வளோ தூரம் நான் பேசி அவன் வெளியே வரல. யானோட அழுகாச்சு கேட்டால் அவன் வெளியே வரானான்னு பார்க்கலாம், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரமாகவே இருந்து ஜிமினும் அவங்க அம்மாவும் பார்த்துட்ருக்காங்க. யான் நான் ஸ்டாப்பாக அழுதுகிட்ருக்கான். இங்கே ரூம்குள்ளே டேயாங் பாட்டுக்கு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு அப்படியே டேயாங் தூங்கியிருப்பார். இப்போ டேயாங்கோட காதில் பேபி அழுகிற சவுண்டு தான் கேட்குது. டேயாங் அப்படியே அடித்து பிடிச்சி எந்திரிக்கிறாரு. என்னம்மா யான் அழுதுட்ருக்கான்? ஐயோ, இந்த ஜிமினை என்ன பண்ணிகிட்ருக்கான்?
பேபியை பார்க்காம என்ன பண்ணிகிட்ருக்கான்? யான், ஐயோ ஐயோ, இந்த பிரச்சனையில் யானை நான் எப்படி மறந்தேன்? என்னோடய கோவத்துக்காக அந்த குழந்தைய இப்படி அழ விட்டுட்டேனே, ஐயையோ அப்படின்னு டேங் தான் யோசிச்சுட்டு இப்போது டக்குன்னு அவர் ரூம் டோரை தான் ஓப்பன் பண்ணுறாரு. ரூம் டோரை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தா பேபி அவனோட ரூமுக்கு வெளியே வாசலில் கிடக்குது. பார்த்தோன்னே டேங்க்கு செம்ம ஷாக்கு. ஐயோ ஐயோ, யான் என்னை யார் இங்கே போட்டது? அம்மா, ஜிமின், ஐயோ, யான் யான் அப்படின்னு நம்ம அப்படியே யானை தூக்கிக்கிறாரு. இப்போ தான் யான் அப்படியே சைலண்ட் ஆகிறான். டயாங்கும் பார்க்குறாரு, இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தான், நம்ம தூக்கணுன்னு அமைதியாயிட்டான், நம்மளோட கோவத்தை போய் குழந்தைகிட்ட காமிச்சிட்டோமே அப்படின்ட்டு டயாங்கும் யான் அப்படியே கொஞ்சிட்ருக்காரு. என்னப்பா, ஏன் யான் இங்கே பாரு, உன் டேட்டே வந்துட்டேன். அழுது பாவம் குழந்தையோட ஃபேஸை பாரு. இந்த ஜிமினுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எனக்கும் தான் அறிவு இல்லை. அவன் மேலே இருந்த கோவத்தை குழந்தை மேலே காமிச்சிட்டேன். சாரி யான், உன் டேட்டேவை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டே யானை தூக்கிட்டு அவன் ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ தான் டேவோட அம்மாவோட ஃபேஸில் ஸ்மைலே வருது. இப்போ தான் அவங்க ஜிமின்கிட்ட, ஜிமின், அம்மா போயிட்டு என்கிட்ட பேசு. அம்மா, அவன் கோவமாக இருக்கான். நீ தான் அவனோட அண்ணன், அவன் உன் தம்பி, அவன்கிட்ட பேச என்ன உனக்கு பயம்? போய் பேசு. உன்கிட்ட ரொம்ப நேரம் பேசாமல் அவனால் இருக்க முடியாது. நீயே எப்போ வருவேன்னு தான் அவனும் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். சரிம்மா. இப்போ நம்ம ஜிமினா தான் அப்படியே மெதுவாக தேங்கோட ரூமுக்கு போய் அப்படியே ரூம் டோரை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. தேங் பாட்டுக்கு யானை வச்சு விளையாண்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிமினா தான் மெதுவாக உள்ளே போய் டயாங்கோட ஷோல்ட்ரு மேலே இப்படியே கை வைக்கிறாரு. டயாங் திரும்பி பார்க்குறான். இப்போது ஜிமினா தான், டயாங் சாரிடா, நான் வேணும்னு அப்படி பண்ணலை. டயாங் அண்ணா என்னை மன்னிச்சிடு, உன்னை ரொம்ப ஹார்ஷாக திட்டிட்டேன்ல. சாரி. உன்கிட்ட நான் இந்த மாதிரி பேசினதே இல்லை. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி ஜிமினா, சாரி. டேங் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. நீ என் தம்பி தானே. நீ என்னை திட்டினது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. என்னோடய டேவால் இவ்வளோ கோவப்பட முடியுமா அப்படின்னு நான் ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாரி ஜிமினா, சாரி. பரவாயில்ல டே ஜிமினா, சாரி. உங்ககிட்ட பேசாமல் என்னால் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ எப்போ இங்கே வருவேன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? இங்கே வந்து என்னை நீ சமாதானப்படுத்துறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமாடா? அடிக்காதடா. யான் இங்கே பாரு, யான் உன்னோட டேட்டை என்னை அடிக்கிறான். என்னடா சிரிக்கிறேன்? ஏண்டா உன்னை பெற்றவன் அடி வாங்கிட்டுருக்கான், உனக்கு சிரிப்பாக இருக்கா? ஆமாம், அவன் அப்படி தாண்டா சிரிப்பான். நீ ஏண்ட இவ்வளோ லேட்டாக இருந்த? சொல்லு. சரி விடு. சாரி டே. பரவாயில்ல ஜிமின், விடு. நானும் சாரி. ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பேசிட்டேன் ஜிமின், சாரி. பரவாயில்ல டே. நானும் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன். உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியும். நான் ஏன் இந்த மாதிரி பேசினேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது. சுகாவும் திட்டினாரு. அப்படியா? மாமா திட்டினாரா? ஆமாம். சாரி, என்னால் தானே நீ திட்டு வாங்கின. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, விடு. இப்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் இன்னொரு சைடு தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஜங்குக் தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே வராரு. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் வாப்பா வா. என்ன இன்னைக்கு ரொம்ப வேலை அதிகமாக? ஆமாம்மா, இன்னைக்கு கொஞ்சம் அதிகம். என்னாச்சுப்பா? ஏன் முகம் இப்படி வாடி போயிருக்கு? கண்ணெல்லாம் என்ன செவந்து போயிருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதான் சொன்னல, ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி. சரி வாப்பா, சாப்பிட்லாம் வா. இல்லைம்மா, எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? என்னாச்சு? அது ஒரு மீட்டிங்க்கு போனேன், வெளியவே சாப்பிட்டேன்.
அப்படியா? சரிப்பா. சரிம்மா. எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. நான் ரூமுக்கு போகட்டுமா? ஆ சரிப்பா போ. அண்ணா அண்ணா அண்ணன் எப்போ வருவான்? அண்ணா வந்துடுவாங்கம்மா. பின்னாடியே வந்துடுறேன் நீ கிளம்புன்னு சொன்னார். நான் வந்துட்டேன். சரிப்பா நீ போ மேலே போ அப்படின்னு. இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. இந்த சைடு அப்படியே ஒரு 1/2 ஆகுது. நம்ம சுகா தான் காட்டுறாங்க. சுகா அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. சுகாவோட அம்மாவும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பா சுகாவா, என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி இன்டர்வியூஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சா, அதனாலம்மா. சரிம்மா. ஜேகே சாப்பிட்டானா? ஜேகேவா, அவன் வந்து ஏதோ மீட்டிங்க்கு போனேன், அங்கேயே சாப்பிட்டேன்னு சொன்னானே. மீட்டிங்க்கா? அது ஆமாம்மா மீட்டிங்க்கு. ஆமாம் மதியானமாக போனான். சரிம்மா, எனக்கு மட்டும் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். எனக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை பார்க்கறதுக்கு சுகா வேகமாக மேலே போயிடுறாரு. இப்போ போயிட்டு ரூமில் தான் பார்க்குறாரு. ஜேகே பாட்டுக்கு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. சுகா இப்போ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, ஜேகே என்னாச்சு? அண்ணா அது வந்து என்னடா ஏன் சாப்பிடல? மத்தியானமே சாப்பிட்டேன்னு சொன்னியா? நீ எந்த மீட்டிங்க்கு போன? நீ ஆஃபீஸ்லேயே தானே இருந்த. அது வந்து பசி இல்லைன்னு சொன்னால் அம்மா விட மாட்டாங்க, அதனால் அப்படி சொன்னேன். ஏன் பசி இல்லை? என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லைண்ணா. சொல்லுடா. இப்போது ஜேகே தான் அப்படியே புரோக்கன் ஆகி அழுகிறாரு. நம்ம சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்கு என்னாச்சு? எதுக்குடா அழுகிற? ஏதோ ப்ராப்ளமாடா? யாராவது ஒன்று ஏதோ சொன்னாங்களா? அப்பா ஏதோ சொன்னாரா? ஜேகே என்னாச்சு? அண்ணா என்னால் முடியலண்ணா. என்ன? இன்னைக்கு நான் தேவோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். சரி, எனக்கு தெரியும் தேவும் அங்கே தான் பக்கத்தில் இருந்திருப்பான். பட் கோர்ட்டுக்கு பயந்து அவன் என்கிட்ட பேசலை. ஆனால் அவன் ஞாபகமாகவே இருக்குண்ணா எனக்கு. எப்போனா இந்த 1 year முடியும். எனக்கு மட்டும் ஏன்னா இப்படி இருக்குது? நாங்கள் பாட்டுக்கு லவ் பண்ணிட்டு இருந்திருப்போம்ல, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு நாள் கூட நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழல. ஏன்னா இப்படி என் லைஃப் மட்டும் போச்சு? ஜேகே, அது அந்த சுச்சுவேஷன் அப்படி. உங்கள் மேலேயும் தப்பு இல்லை, பேரண்ட்ஸ் மேலேயும் தப்பு இல்லை, யார் பண்ண வேலையோ. சரி விடுடா, அதுதான் இன்னும் 1 year தானே, சீக்கிரமாக போயிடும் ஜேகே. நீயே இப்படி உடஞ்சி அழுதினா அங்கே டேக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க சொல்லு? ஜெமினா ஃபோன் பண்ணான். டெய்லியும் அழுதுகிட்டே தான் இருக்கானாம்மா. அவனும் எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறானா, ஆனாலும் ஒரு கொஞ்ச நேரம் யான் கூட இருக்கும் போது ஹாப்பியாக இருக்கானாம். மற்றபடி எப்போ பாரு சோகமாகவே தான் இருக்கான். இந்த 4 வருஷமாக அவன் இப்படியே தான் இருக்கான். கொஞ்சம் கூட அவனை சேஞ்ச் பண்ண முடியல. அவன் கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருக்கான்னா அது வந்து யான் கூட மட்டும்தான் அப்படின்னு ஜெமினாவும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு தாண்டா இருக்கான். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கடா. உங்களோட இவ்வளோ நாள் காத்திருப்புக்கு உங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் ஜேகே. லாங் டிஸ்டன்ஸில் இருந்து உங்களோட லவ்வை டெவலப் பண்ணிக்கோங்கடா. இது உங்கள் லவ்வை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக எடுத்துக்கோங்க. இதை ஏன் நீங்கள் ஒரு பெயினாக எடுத்துக்கிறீங்க? உங்கள் லவ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் உங்களோட லவ் இன்னும் ஸ்ட்ராங்காகும். நீங்கள் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணும்போது உங்களுக்குள்ளே அந்த லவ் ரொம்ப அதிகமாகும். நீங்கள் லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த 4-5 வருஷம் கஷ்டத்தை நினச்சி வாழ்க்கை பூரா நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஜேகே. இங்கே பாரு, அண்ணன் எப்போவுமே உன் கூடயே இருக்கேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேவும் தேவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம தேவும் அதே மாதிரி தான்.
ஜேகேவாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சன். ஆனால் ரொம்பவே சென்சிட்டிவ். அவன் 4 வருஷம் தாங்கினதே பெரிய விஷயம். 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கசின்ஸ் தானே. ஆனால் வந்து ஒரு சின்ன மூமெண்ட்னால 2 பேரும் பிரிகிற மாதிரி ஆகிருக்கும். இப்போது ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாமா? இப்போது ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. பரபரப்பாக அங்கே ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு. ஒரு என்கேஜ்மெண்ட்க்கான வேலை தான் அது. என்கேஜ்மெண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோன்மின்க்கு தான். யோன்மின் காலேஜ் 2 பேருமே ஒரே டைமில் தான் காலேஜ் முடிச்சிருப்பாங்க. காலேஜ் முடித்து நம்ம சுகா வந்து ஒரு ஜாபில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். நம்ம ஜிமின் வந்து வீட்டில் தான் இருந்திருப்பார். இப்போ 2 வீட்லேயும் பேசி முடித்து 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. படித்து முடிச்சிட்டாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தினால இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போது அந்த வீட்டுக்குள்ளே தான் ஒரு பர்சன் பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க கிச்சனில். தேயாங்கா என்னம்மா, இங்கே வா, சீக்கிரம் வா, இது எடுத்துகிட்டு போ, அது அங்கே வச்சுட்டு வாடா, இங்கே. அம்மா எத்தனை வேலைம்மா நான் செய்வேன், நான் சின்ன பையன்ம்மா. ஐயா சின்ன பையன், 10வது முடிச்சிட்டேன், அடுத்த வருஷம் 11வது, ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னும்மா நீ சின்ன பையன்? அம்மா நான் இன்னும் ஸ்கூலிங் தான் படிக்கிறேன், நான் சின்ன பையன்தான், காலேஜ் முடிக்கிற வரையும் நான் சின்ன பையன்தான். ஆமாம் ரொம்ப சின்ன பையன்தான். இங்கே வா. ஜெயாங்கா என்னம்மா, போப்பா போ, மாமா வீட்டிலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க பாரு. அம்மா மாமா வந்துட்டாரு, சுகா மாமா. டே அங்கே போவாத, அப்புறம் மேலே போ. ஜிமின் கிளம்பிட்டானான்னு போய் பார்த்துட்டு அப்போ. ஓகேம்மா. இப்போ தேங்க குடுன்னு வேகமாக ஜிமினோட ரூமுக்கு தான் போய் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஜிமினா, ஐயோ என் அண்ணனா இது, அம்மாடி எவ்வளோ அழகாக இருக்கு ஜிமினா நீ. ஏங்க நீ ஜெமினா நிஜமாலுமே பேபி டால் மாதிரி அழகாக இருக்கடா. ஓகே ஜிமினா என்னடா மாமா வந்துட்டாங்க, என்ன சொல்கிற? ஆமாம். வா அப்படின்ட்டு இப்போ ஜிமினோட ரூம்லேருந்து கீழே பார்த்தா அப்படியே வாசல் தான் தெரியும். இப்போ அங்கே ஒரு வண்டி தான் வந்து நிற்கிது. ஜிமினும் அப்படியே விண்டோவோட டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நம்ம ஜிமினோட மாமா, அத்தை, கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் தான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வராரு. ஒரு மாதிரி மெரூன் கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் வேட்டி, அப்படியே மெரூன் கலர்லேயே பார்டர் வச்ச மாதிரி, ரைட் சைட் கையில் ஒரு காப்பு, லெஃப்ட் சைட் கையில் ஒரு வாட்ச்சு, அப்படியே கொஞ்சமாக லாங் ஹேர் விட்டு ஒரு சின்னதாக ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி போட்டு ஒரு பர்சன் தான் இறங்குறாரு. அப்படியே நம்ம ஜிமினா அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்காரு. நம்ம டேங் தான் அண்ணா இருடா, நான் போய் ஒரு கப் எடுத்துகிட்டு வரேன். கப்பா எதுக்குடா? ஓரமாக வலியுது, அதுதான் பிடிச்சிக்கலாம்னு. டேங் அப்புறம் என்னத்தை அப்படி பேன்னு பார்த்துட்ருக்க? மாமாடா, மாமா வாங்கி தள்ளு. ஐயோ சுகா மாமா. அடி ஜெமின், ஆமாம் எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கீங்க? அது அதெல்லாம் எதர்ச்சியாக நடந்தது, அப்படி ஒன்றும் தெரியலையே. நிஜமாக தான்டா. ஆமாம். எங்கே அவன்? யாரை தேடுற? வேறு யாரை? அந்த ஜேகே தான். ஜேகே மாமாவை எங்கே போயிட்டாரு? என்னடா? தேயாங் அங்கே போகிற ஜேகே. இப்போ தூரத்தில் ஒரு பர்சன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படியே வராரு. அவரோட காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னா, ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் வேட்டி, பிளாக் கலரில் பார்டர் வந்த மாதிரி, கண்ணில் கூலிங் கிளாஸ், கையில் வந்து காப்பு, இன்னொரு கையில் ஃபுல்லாக டேட்டோ, வேறு எதுவுமே இல்லை. அந்த பர்சன் அப்படியே மேலே ஜன்னலை பார்த்துக்கிட்டே வராரு. ஏன்னா அவருக்கும் தெரியும் அந்த இடத்துல நம்ம தேயாங் நின்றுட்டுருக்கான் அப்படின்ட்டு. இப்போ
அப்படியே 2 பேருக்குமே ஒரு ஐ கான்டாக்ட் தான் போகுது.